வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் 2 இணைபிரியாத நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரும் வாழ்க்கையில் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும், அதுவும் நேர்மையான முறையில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக வச்சுருந்தாங்க. சில காலம் போச்சு, அவங்களால இன்னும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான எந்த அறிகுறியும் தென்படலை. உடனே 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்க. டேய், நம்மளோட இருந்தவன்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான், அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், இவன் தொழிலதிபர் ஆகிட்டான், நம்ம மட்டும் இந்த நேர்மையான முறையிலேயே கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கமே தவிர ஒன்றும் ஆக முடியலை. நம்மளுக்கு அப்படி ஆகிறதுக்கும் வாய்ப்பும் வராது. அதனால் நானும் அவங்க மாதிரி குறுக்கு வழியிலே இறங்கி சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற நண்பா அப்படின்னு ஒரு நண்பன் இன்னொருத்தன்ட்ட கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வேணாண்டா நண்பா, நம்ம சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒத்துமையாக நேர்மையான முறையில் கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் நம்ம மனசில் லட்சியமாக வச்சுருந்தோம். அதனால் இவ்வளவு காலம் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருந்தோம்னா நிச்சயம் நம்மளும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு இவன் சொன்னான். இல்லை நண்பா, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அவங்களாட்ட நம்ம இறங்கினா தான், குறுக்கு வழியில் இறங்கினோம்னா சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகலாம். நேர்மையான முறையில் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சா இந்த காலத்தில் நடக்கவே நடக்காது, இப்படியே இருக்க வேண்டியதுதான். அதனால் நான் அவங்களாட்டம் போகலான்னு தான் எனக்கு தோணுது. நீ வர்றதையோ வரலையோ அது உன்னோட விருப்பம், நான் போகலான் இருக்கேன்னு. இல்லை நண்பா அப்படின்னு அவன் மறுத்து, மலையடி வாரத்தில் ஒரு ஞானி இருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம சீக்கிரம் நேர்மையான முறையில் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு கேட்போம். அதுக்கு அந்த ஞானி என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிப்போம், வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கிட்ட போனாங்க. அப்போ ஞானி பார்த்தாரு. என்னப்பா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டார். அதுக்கு இவங்க நடந்த விவரத்தை சொன்னாங்க, இவங்க கேட்க வந்த விஷயத்தையும் சொன்னாங்க. சீக்கிரம் வாழ்க்கையில் நாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்கு என்னன்னு நீங்கள் தான் ஐயா சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே ஞானி சொன்னார், நீங்கள் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும்னா மகாலட்சுமி நினச்சி தவறுங்க. மகாலட்சுமி நினச்சி தவறுந்தீங்கன்னா மகாலட்சுமி காட்சியளிக்கும். அதுக்கிட்ட உங்கள் மனசில் என்னென்ன வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எவ்வளவு எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவையும் கேளுங்க, அந்த அம்மா தந்துடும், நீங்கள் சீக்கிரமாகவே கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு அந்த ஞானி சொன்னார். அதில் உடனே இந்த ஒரு நண்பன் கேட்டான், என்ன ஒரு 10 நாள் இருந்தால் போதுமா, மகாலட்சுமி வந்துடுமா அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அந்த ஞானி சொன்னார், இந்த மூதேவியா, நீ நினச்ச உடனே 10 நாளில் தவிர இருந்தால் மூதேவி வர்றதுக்கு மகாலட்சுமி உனக்கு காட்சி தரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது நீ தவம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னார். சரி, ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அதில் அந்த ஒரு நண்பன் 10 வருஷம் நம்ம தவம் இருந்து மகாலட்சுமி காட்சி தரட்டும், நமக்கு வேண்டியதை கேட்டுக்கலான்னு அவன் தவம் இருக்க போயிட்டான். இன்னொரு நண்பன் வந்தான், 10 வருஷ காலம் வெயிட் பண்ணணுமா நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, என்ன இவ்வளவு காலமும் இருந்து இப்படி அப்படின்னா அவனுக்கு அப்படியே ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நம்ம தவம் இருப்போமா வேண்டாமா, என்ன பண்ணலான்னு அப்படியே குழப்ப நிலையில் இருந்தான். அப்படியே அந்த ஞானி சொன்னதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தான், என்ன சொன்னார் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு, சரி நம்ம ஒரு 10 நாள் தவம் இருப்போம், அந்த மூதேவி அம்மாவே வரட்டும், அதுக்கிட்டே வரத்தை கேட்டுக்குவோம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட்டு 10 நாள் தவம் இருக்க முடிவு பண்ணிட்டான். 10 நாள் தவறு இருந்தான். 10ஆவது நாள் மூதேவி அம்மா காட்சி தந்துச்சு. பக்தா, இந்த உலகத்திலே எல்லோரும் என்னை வேண்டான்னு விரட்டி அடிப்பாங்க, ஆனால் நீ மட்டும்தான் என் மேலே பக்தி வச்சு, என் மேலே நம்பிக்கை வச்சு ஏன் தவறு இருந்திருக்கேன்னு, அதனால் உனக்கு என்ன வர வேணான்னு கேளு, நான் தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. இவன் திரும்ப, அம்மா நான் என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு திரும்ப இவன் கேட்டான். நிச்சயமாக தர்றேன் பக்தா, ஏன்னா இந்த உலகத்தில் என்னை நினச்சி தவறு இருந்த முதல் பக்தன் நீ தான், அதனால் நீ என்ன கேட்டாலும் நான் தர தயாராகேன். ஒன்றும் பெருசாக பெருமை பீத்திக்க வேண்டாம், உன் மேலே பாசம் அக்கறை பக்தி அப்படிலாம் இருந்து நான் ஒன்றும் தவறு இருக்கலை. எனக்கு என்னன்னா, நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, என் காலம் என்னுடைய வாழ்நாள் முழுக்க என் வீட்டு பக்கம் மட்டும் நீ வரக்கூடாதுங்கிறது தான் எனக்கு தேவையான வரம், அதை கொடுத்தீங்கன்னா போதும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு இந்த பக்தன் சொன்னான். நல்லது பக்தா, உன் விருப்பப்படியே உன் வீட்டு பக்கம் மட்டும் இனிமேல் நான் வரவே மாட்டேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இப்போது மூதேவி அம்மா வெளில போனவனே மகாலட்சுமி அம்மா அவன் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இவன் செல்வ செழிப்போட பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படித்தாங்க நம்ம மனசுக்குள்ளே கோடிக்கணக்கான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் கலந்து அப்படியே கொட்டி கிடக்கு. இதில் கெட்ட எண்ணங்களெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நல்ல எண்ணங்களாக நிறைஞ்சிருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.